Hello everyone, you're welcome by Mother of Tatus. இந்த வீடியோ 2 டேஸோட ரொட்டீன் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 வீக்ஸாக ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் அந்த மாதிரி போட்டதுனால நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கு நான் ஒன்றும் பெருசாக ஆன்சர் பண்ணலை vlog-ல. அதுக்காக இந்த வீடியோவில் vlog-ஆ வந்து ஷேர் பண்ணி நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால இந்த வீடியோவில் வாய்ஸ் இப்படி தான் இருக்கு. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காக்காவுக்கு பிஸ்கெட் கூடவே கொஞ்சம் தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. எப்போவுமே வந்து அங்கே ஒரு பாக்ஸில் தண்ணி இருக்கும். தண்ணி காலியானதும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் இல்லாததுனால காற்றுல பறந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வைக்கிற பாக்ஸ்க்கு அடியில் 2-வே டேப் போட்டு ஒட்டிட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாய்ஸ் இவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். இது வந்து வெள்ளை பூசணிக்காய். இப்போ ரீசெண்டாக வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டு 1 வீக்காகவே நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் அது எப்படின்னா, வீட்டில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பழம் அப்படின்றது வந்து ஈஸியாக நமக்கு கன்சியூம் ஆகிடும். நாளைக்கு இந்த ஜூஸ் தான் அப்படின்ட்டு நைட்டு என்ன தான் பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு படுத்தாலும் காலையில் இன்றைக்கி மட்டும் அப்படின்னு எல்லோரும் டீ காஃபி குடிச்சிடுறதுனால எனக்குன்னு பார்த்து இது எல்லாமே மீந்துருச்சு. ஸோ நான் குடித்தது போக ஒரு பழத்தில் வந்து நிறைய பீஸ் இருந்ததுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் என்ன தான் கூலிங் போனதுக்கு அப்புறம் அது ஜூஸ் எடுத்து குடிச்சிருந்தாலும் அது வந்து அதால் தான் கோல்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பழம் கீத்து மாதிரி போட்டு தருவாங்க இல்லையா? அப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம டெய்லி இதை எடுத்துக்கிறது நல்லது இந்த சம்மருக்கு. இந்த விலாக் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே. எலெக்ஷன் ப்ரெப்பிங்காக அந்த வீக் வந்து 3 டேஸ் கிட்ட லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா? அதனால் நமக்கு இன்றைக்கி காலையில் இந்த லஞ்ச் பேக்கிங் ஒர்க் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீக் டேஸில் ஸ்கூல் கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஒரு ப்ரெட்டு, தோசை, அப்படி இல்லைன்னா ஸ்மூதி இப்படி தான் போகும். பட் வீக்கெண்டுக்குன்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஒரு ரெசிபி, அதுதான் பூரி. எல்லோரும் சேர்ந்து இருந்தால் தான் இது வந்து சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். என்னதான் நம்ம வீட்டில் பூரி மசாலா பண்ணாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் உள்ள பூரி மசாலா டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர் அப்படிலாம் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ ஒரு 90% ஹோட்டல் டேஸ்ட்டில் வர்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ நான் பண்ணுற ரெசிபி என்னன்னு சொல்கிறேன். பட் பார்த்துட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது மட்டும்தான். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதே நிறுத்தியாச்சு. பூரிக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இந்த உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து வண்டு வருது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் பூச்சி வராது. ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ண ஒரு 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு நம்ம எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல அப்படின்றதுனால பச்சை மிளகாய் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கேரட் வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சால்ட்டு சேர்த்து நல்லா வதங்க வச்சிடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து வதங்கிட்டதுக்கு அப்புறம் அது வந்து அந்த தண்ணியில் பாயில் ஆகணும். இந்த சீவர் இல்லை அப்படின்னா லாஸ்ட் வீக் என்னோடய குக்கிங் டிப்ஸில் வந்து நான் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய மாஸ்டர் ஷெஃப் ஜாரில் தான் நான் வந்து இன்றைக்கி மாவு பிசைஞ்சிருந்தேன். மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து ஊற வச்சும் ஆட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ராவாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ட்ரையாக இருக்கும்போது ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம்.
என்னதான் ஜாரில் பிசைஞ்சாலும் நம்ம கைப்பட்டால் தான் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே ஜாரில் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். பட் பூரிக்கு வந்து மாவு ஊறணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக கூட அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சப்பாத்திக்கு தான் நம்ம வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஊற வைப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் நல்லா வெந்திருந்த அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா போட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நான் தாராளமாகவே ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்லே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகி வந்துடும். ஒரு 10:30க்கு மேலலாம் கிச்சனுக்குள்ளே இப்போல்லாம் நிற்கவே முடியாது. நல்ல அனல் காத்தடிக்கும். அதனால் எப்போவுமே இப்போல்லாம் டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறம் கூடவே லஞ்ச் ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சிடுறது. இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, மட்டன் மட்டும்தான். ஒரே ஒரு கிரேவி அப்படின்றதுனால சைட் பை சைட் அந்த வேலையுமே முடிச்சாச்சு. மோஸ்ட்டாக காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்களே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லிக்விட்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே மிச்சம். இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வாட்டர் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்ம பியூரிஃபையர்லேருந்து வர்ற அவுட்லெட் வாட்டரை வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு vlogல கேட்டிருந்தேன், நிறைய இடங்களில் வந்து கசகசா வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ரீசன் சொல்லலை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து மைல்டாக ட்ரக்கோட பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கு மேலே வந்து அதை சர்ச் பண்ணலை. ஏன்னா அந்த டாபிக் எல்லாம் சர்ச் பண்ணக்கூடாத டாபிக் அப்படின்றதுனால நான் பெருசாக ஒன்றும் அதுக்கப்புறம் அதை பார்க்கல. பட் நம்ம ஊர்லலாம் இது அலவுடு தான். இன்னும் சொல்லப்போனால் அளவோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கசகசாலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிற இன்டோர் பிளான்ட்டில் ஏற்கனவே ஃபங்கஸ் மெலிபக்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நான் முன்னாடி விளாக்ஸில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க பிளான்ட்டில் அதை மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிச்சிருந்தது வந்து வேப்பெண்ணெய். இந்த அளவு உள்ள ஒரு பாட்டில், இது வந்து ஒரு 100 ml இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சமாக வேப்பெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம டிஷ் வாஷ் லிக்விட். நான் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்கும் இல்லையா, லைபாய், அதுதான் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது இல்லையா, சோப்பு நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா ஷேக் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிடும். இந்த மேலிபக் அப்படின்றது அவ்வளோ கிளியராக தெரியல. ஒரு சின்ன வண்டு மாதிரி இருக்கும். அதை சுற்றி இப்படி பஞ்சு மாதிரி ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது முக்கியமாக பூ பூக்கிற செடியில் தான் அதிகமாக வரும். ஆனால் இந்த ஜேட் பிளான்ட்டில் கூட அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து புரோக்கன் ஹார்ட், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் கம்மியாக நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வாங்கலாம். இது வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அடீனியம் பிளான்ட்டோட பூ எல்லா இடத்துலையுமே அந்த மேலிபக்ஸோட ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கிங்க்கு நடுவில் இதெல்லாமே நடக்கும். இல்லைனா இதுக்கப்புறம் தனியாக இதுக்குன்னு நம்ம டைம் அலாட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது மோஸ்ட்டாக நீங்கள் நைட்டு மட்டும் பண்ணுங்கள். டே டைமில் இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நான் இப்போ வந்து இதை டே டைமில் பண்ணுறேன். இதுக்குன்னு நல்ல ப்ரெஷராக பம்ப் பண்ணுற மாதிரி நிறைய கார்டனுக்கான நிறைய டூல்ஸில் வந்து நிறைய பம்ப்லாம் இருக்குது. பட் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு ஆரம்பித்தா வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரியில் விற்கும் இல்லையா, அது மாதிரி ப்ரொவிஷன் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில். 18 rupees என்னவோ தான். பட் இதுவே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி பம்ப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு ரிவ்யூ போட்டிருந்தது வந்து 1 monthக்கு மேலே அந்த பம்ப் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேலிபக் வந்து மெயினாக எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ரோஸில் தான். இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 1 year ஆகுது. ஃபுல்லாக என்னால் கிளியர் பண்ணவே முடியல. இந்த மறிக்கொழுந்து வந்து வெயிலோட அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அப்படி பார்த்தீங்கன்னா கலரே ஃபேட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து எல்லா பிளான்ட்டையும் கொஞ்சம் அப்படியே நிழலான இடத்துல மாற்றி மாற்றி வைக்கணும். இந்த வேலை இருக்கும். லாவெண்டரும் ஓரளவு வளர்ந்துருச்சு. ஒரு 3 vlogsக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இலையிலேருந்து இது vlog எடுக்கும்போது தான் வந்து ப்ரொபகேட் பண்ணியிருந்தேன். எல்லா இலையிலேருந்துமே இப்போது சின்ன சின்ன லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கலாஞ்சோ அப்படின்ட்டு ஒரு பிளான்ட்டு. சிட் அவுட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன், அது காட்டுறேன். அதுக்கப்புறம் மருதாணி வச்சது போக இருந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் சொருகி வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி மருதாணி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு.
இந்த பெட்ரா குரோட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஃப்ரெஷ்ஷா இலை வரும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். கீழ போக போக பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆரஞ்சு ஷேடு, எல்லோவோட சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எல்லாமே அந்த எல்லோ கலர் பாட்லேருந்து நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சது தான். நீங்க சம்மர்ல நெறைய வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். நல்லாவே வரும். பட் இன்டோர் பிளான்ட்ஸ்ல நல்ல ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் அப்படின்னா ஸ்பைடர், ஏரேக்கா பாம் அது மாதிரியான பிளான்ட் தான். இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பெரிய இலையா இருக்கு இல்லையா? அத வந்து டம்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா பெட்ஸுக்கு வந்து அது பாய்சனஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்னேக் பிளான்ட். யானை பிளைனா ஃப்ளோர்ல இருக்கும்போது பிரைட்டா தெரியல அப்படின்ட்டு இந்த கிரீன் மேட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்ட்ரா பிளான்ட் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு லீவ்ஸ் வரும்போது ஃபுல்லா இப்படி தான் வருது. அதுக்கப்புறம் அது நல்லா க்ரோ ஆக ஆக கரெக்ட்டா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அதில வந்து கட் ஃபார்ம் ஆகி அதே அந்த இலைக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வந்து மாறிடுது. பட் இதுதான் வந்து அதோட ஒரிஜினல் ஷேப். பட் நான் வாங்குனதுக்கப்புறம் இதில புதுசா லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆன மாரி எனக்கு தெரியல. மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா, யூசுவலான ஒரு ரெசிபி தான். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆயில்ல தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் போடுவோமோ, அது எல்லாமே அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவேன். வதக்கிட்டு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணி தேங்காய் அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா? பெருஞ்சீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து, அது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, எண்ணெய் பிரிஞ்ச உடனே மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். பட் வெங்காயம் வந்து கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். எல்லார் வீட்லயும் வேக்யூம் கிளீனர் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற மாரி நெறைய டஸ்டர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நமக்கு வந்து எல்லா டைமும் அது எல்லா அட்டாச்மெண்ட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால எப்பவுமே இது வச்சிருப்பேன். பட் இது வந்து நின்னுட்டே நம்ம ஃபேன் எல்லாம் துடைக்க ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். அது நல்லாவே யூஸும் ஆச்சு. பட் வந்து அத ஜாயின் பண்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சேம் ப்ராடக்ட் நான் வேற ஒரு கார்ட்லேருந்து வாங்கினேன். அது வந்து ஓகே. இப்போ நல்லாவே இருக்கு. பட் அந்த ஹேண்டியாக இருக்கிறத வந்து ட்ரை டஸ்ட்டுக்கும் ஒன்றுத்த வந்து ஈரப்படுத்தி யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த கிச்சன் டாப் மாதிரி நிறைய டிவி வச்சுருக்க டேபிள் டாப் இருக்கும், டைனிங் டாப் இருக்கும். அங்கே எல்லாம் வந்து நமக்கு குயிக்காக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே டேப் வாட்டரில் காட்டி நம்ம டைட்டாக பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈரமாக யூஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் நமக்கு காஞ்சிரும். இந்த கார்னரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபர்னிச்சர்லாம் நம்ம வாங்கிருவோம். பட் எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு சேர்ந்து அதை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்டருக்காக க்ளீன் பண்ணது தான். அதுக்குள்ளவே வந்து நமக்கு நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரேண்டமான கிளீனிங் தான். டீப் கிளீனிங்லாம் இல்ல. ஏன்னா பசங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. அதுவும் இல்லாம ஏதாவது ஹேர் மாஸ்க் போட்டிருந்தேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் இருந்துச்சு அப்படின்றதுனால அதுதான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் பண்ணேன். அது இல்லாமல் இந்த ஒர்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, நன்னாரி சர்பத் ஒன்று நல்லா சில்லுன்னு குடிச்சிட்டேன். எல்லாமே சேர்ந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. அப்புறம் விலாக்ஸ் வந்து எதில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கேமராவா, மொபைலா அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே மொபைல் தான். அப்லோடிங்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே மொபைல் தான். ரொம்ப ரேர் லேப்டாப் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா மொபைலில் வந்து நம்ம பண்ணிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மொபைலோட மாடல் வந்து சாம்சங் 21 அல்ட்ரா. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து அது கூடவே வர்ற ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக் எதுவும் என்கிட்ட கிடையாது. எடிட் பண்ணுற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாட். சில நேரம் வந்து விஎன்ல கூட பண்ணுவேன். அதுவே வந்து போதுமானதாக தான் இருக்குது. அதில் வந்து பெய்டு வெர்ஷன்லாம் இருக்குது. பட் இதில் இருக்கிறத வச்சு தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். பெய்டு வெர்ஷன்லாம் போகல. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணோமோ இல்லையோ செலவு வந்து நிறைய பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி நான் லாஸ்ட் வீக் வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து முடித்து எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உடஞ்சிது. பட் அதனால் வந்து இந்த வீக் வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்காக வாங்குகிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். மற்றபடி கிச்சனுக்காக வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா தேவையான பொருளாக தான் இருக்கும். நான்
நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன க்ளீனிங் டிப் சொல்கிறேன். நமக்கு இந்த டோர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்னரில் வந்து நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்டு அப்படின்னா நமக்கு தனியாக ரொம்ப தெரியும் கிட்ட பார்க்கும்போது. யூசுவலாக நான் வந்து ஒரு கிளீனர் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஹோம்மேடு தான். இப்போ வந்து நன்னாரி சர்பத்தில் நிறைய போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுலேருந்து கிடைக்கிற லெமன் தோல், அதுக்கப்புறம் சோடா உப்பு. லெமன் தோலை வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, கூடவே சோடா உப்பு, அது இல்லாமல் டிஷ் வாஷ் லிக்விட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக இது மாதிரி எசென்ஷியல் ஆயில் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஸ்மெல் இல்லை, இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வுட்டன் ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ கை வச்ச இடம்லாம் நல்லா அழுக்காக இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக குளிக்காமல் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான். இவர் பேர் வந்து என் பொண்ணு ஜோசப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. யூசுவலாக இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மிஷினில் போடலாம். பட் நான் வந்து தனியாக வந்து இதை ஊற வச்சுமே க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நல்ல டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்றதுனால பேக் சைட் ஜிப் இருக்கும் இல்லையா, அது வழியாக அதில் உள்ள எல்லா ஸ்பான்ச்சையும் வெளியில் எடுத்துகிட்டு இன்றைக்கி நல்லா இதை ஊற வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்றது பெரிய டாஸ்க்கு. பசங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சீக்கிரமே குக்கிங் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். பட் இந்த க்ளீனிங்கை தொட்டால் மட்டும் எப்படி தான் தொடருமோ தெரியாது. அப்போ தான் பார்க்குற இடம் எல்லாம் அழுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த சிட் அவுட் ஏரியாவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காற்றடிக்கும்ன்றதுனால டஸ்ட்டுமே நிறைய வரும். இது நல்ல வேலையாக ரெக்ஸினில் போட்டிருந்தோம் அப்படின்றதுனால ஈரம் போட்டு நல்லா துடைக்கலாம். நான் அதே சேம் லிக்விட் வச்சு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ப்ளைவுட்டாக இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே கோலின் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவேன். க்ரோக்கரிலேருந்து மற்ற கேபினெட்லேருந்து எல்லாமே நல்ல வுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஹோம்மேட் லிக்விடே போதும். அந்த டெடிபேர்லேருந்து நிறைய இருக்கும் ஸ்பான்ச் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஒரு பில்லோ கவர் ஃபுல்லாகவே வந்துச்சு. இதையுமே நல்ல ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிவிட்டு டெரஸில் போய் வச்சுட்டு அதையுமே ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சாச்சு. ஃப்ரெஷ் அப்க்கு அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு நான் ஈவினிங் தான் இதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஜோசப் பாருங்கள் உஜாலாவுக்கு மாறின மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் இருக்குது, அங்கங்கே கட் ஆகிருக்கு. அதெல்லாம் ரிவர்ஸ் எடுத்துட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அடை தோசைக்கோ ஆப்பத்துக்கோ இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் அந்த மாவு முடியாது. ப்ளஸ் இந்த கவுனி அரிசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி காலையிலேருந்தே ஒர்க்கும் அதிகம். ஸோ மட்டன் கிரேவி மாதிரி ஏதாவது நான்வெஜ் டிஷ் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு வந்து ரைஸ் வச்சுப்பேன். அன்றைக்கி வந்து நான் இட்லி மாவு கூடவே ஆப்பத்துக்குமே போட்டிருந்தேன். இந்த கிரைண்டர் வச்சுருந்த ஸ்டூல் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து செஞ்சது தான் டீ கூட்டில். அதில் தான் வந்து நான் வீல் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதனால் இதுக்கு லிங்க் கொடுக்க முடியல, சாரி. பட் இதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தேன் அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சம்மர் ஹீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும், அது இல்லாமல் ரெகுலராக தண்ணி ஊற்றி எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஷவர் பண்ணி விடுறது வந்து ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து தண்ணி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் டேங்க்கில் நமக்கு சில்லுன்னு வரும். ஒரு 8:30க்கு மேலே தான். அதனால் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சிட் அவுட்டில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்டோர் பிளான்ட்ஸையும் கொண்டு போய் வச்சுட்டு ஷவர் பண்ணி விடுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாத்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னும்போது அங்கே வந்து நம்ம வச்சு ஷவர் கூட ஆன் பண்ணிக்கலாம்.
கிறிஸ்மஸ் டைமில் பெயிண்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பால்கனி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அப்பப்போ இந்த சில் ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருவேன். இப்போ வெளியிலேருந்து பிளான்ட்ட மாற்றி மாற்றி அடிக்கடி வச்சு தண்ணி ஊத்துறதுனால நெறைய கரையாயிடுச்சு. டஸ்ட்டும் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும், நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் பண்ண முடியும். அப்போ தான் கீழ போய் நமக்கு தண்ணி நெறைய பட்டாலும் யார் மேலேயும் படாது. அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும்போது நமக்கு ட்ரைனேஜ் வந்து பிளாக் ஆகுற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வந்துரும். அதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா சிட் அவுட்ல வந்து ஒரு கார்னர்ல வந்து ட்ரைனேஜ் ஹோல் இருக்கு அப்படின்றதுனால நான் அங்கேயே யூஸ் பண்ணிக்கிறது. இது மாதிரி நல்ல தாராளமா தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் உடனே எடுத்துறாதீங்க. அன்னைக்கு ஓவர் நைட்டே வந்து எல்லா செடியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்பப்போ எல்லா பிளான்ட்டையும் இது மாரி சேர்த்து வைக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நர்சரியில சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து புதுசா செடி வாங்குன உடனே வந்து ரீபாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் குக்கிங் டிப்ஸ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ப மாவு வந்து சரியா பொங்கல. பட் இது வந்து நல்லாவே பொங்கியிருந்தது. அந்த சின்ன பாத்திரத்தில உள்ளது தான் வந்து ஆப்பத்துக்கு அரைச்சிருந்த மாவு. எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே இட்லி பேட்டரும் வந்து ஒரு செட்டு வெளியில வச்சுருவேன். ஏன்னா எங்க வீட்ல யாரு எப்போ இட்லி, தோசை வேணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு தெரியாது. எப்பவுமே அதனால சேஃப்க்குன்னு அதுவும் ஒண்ணு இருக்கும். காலையில எல்லா செடியும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது தான் பார்த்தேன். நல்ல ஈரமா இருந்தப்பவே லைட்டா ஒரு டர்க்கியோ இப்படி இல்லன்னா ஏதாவது மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் தொடச்சிருந்துருக்கலாம். அந்த டஸ்ட்டும், தண்ணியும் சேர்ந்து ஒரு சில செடியோட லீவ்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு மாரி திட்டு திட்டா இருக்கும் இல்லையா? அது மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ஆப்ப கடாய் பத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதோட வுட்டன் ஹேண்டில் இருக்கு. ஹீட் ரெசிஸ்டன்ஸா இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 2 ஆப்பம் ஊத்துற வரைக்கும் தான் ஹீட் தெரியாது. அதுக்கப்புறம் நல்லாவே ஹீட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாமே அது இல்லாம நான் வச்சிருக்கிற எல்லா கேஸ்ட் அயனுமே நான் மதுரையில வந்து சிக்கந்தர் ஷாப் அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இந்த ஆப்ப கடையில ஒரு டவுட் இருந்துச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த அலுமினியத்தோட கலர்ல இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஃபினிஷிங் ஆப்பத்துக்கானது அப்படின்றதுனால தான் அப்படி இருக்கு. இது வந்து காஸ்ட் அயர்ன் தான் அப்படின்ட்டு. பட் எனக்கு இது இப்பவே யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். அது இல்லாம நல்ல வெயிட்டா இருக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. நம்ம ஒரு காஸ்ட் அயர்ன் தவா, தோசைக்கல் வந்து என்ன வெயிட் இருக்குமோ, சேம் வெயிட் இருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அ கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஒரு டீப்பான கடாய் ஒண்ணு இருக்கும். அதுவுமே வந்து காஸ்ட் அயர்ன் சேம் அது அங்க தான் வாங்குனேன். எல்லாத்துக்குமே வந்து லிட் வராது. இந்த ஆப்ப கடாய்க்குமே என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற இட்லி கடாய், இல்ல வேற ஏதாவது கடாயில இருக்கிற லிட் வந்து போட்டு யூஸ் பண்ணிப்பேன். பணியார கல்லேருந்து, கிரில் பேன்லேருந்து நான் எல்லாமே அங்க வாங்குனது தான். ஒரு 2, 3 பேட்சா வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஆப்பத்துக்கு சைட் டிஷ் தேங்காய் பால் தான். எல்லாருக்குமே ஆப்பம் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிக அளவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் பத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வச்சிருக்கேன் ஒரு சியான் கலர்ல இருக்கு இல்லையா? அந்த கலர். அது ஆக்சுவலா நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அத வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில எப்படி ஒரு பிளாக் வந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணவே இல்ல. பட் நமக்கு ஒரு திங்ஸ வந்து யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆயிடுச்சு. ஸோ அதிகமா எனக்கு ஆயில் யூஸ் பண்ற மாரி இருந்தது அப்படின்றதுனால, இந்த ஒயிட் கேப் போட்டிருந்த இந்த ஸ்ப்ரே வந்து இப்போ ரீசென்ட்டா வாங்கியிருக்கேன். இது கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். பட் அதுவுமே நல்லா தான் இருந்தது. நான் வந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டேன். நல்லா இருந்தத. அதனால தான் அத வந்து நான் மாத்த வேண்டியதா ஆச்சு. பட் அதோட ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பழைய பாட்டில். அதனால மேபி இது அடுத்த ஃப்ளவர் வாஸா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த விலாகோட ஒரு முக்கியமான கன்டென்ட்டுக்கு வந்திருக்கோம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் பர்ப்பஸ்க்காக என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஸ்டூல் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க.
பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல அப்படின்றதுனால ரிட்டர்ன் போட்டுறலாம் அப்படின்ற மாரி தான் இருந்தாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஸ்டூல் வந்து முக்கியமா ஒரு இடத்துக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால, இத நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலா எங்க அப்படின்னா, ஒரு ஏஞ்சல் சுரூபம் வந்து வாங்கியிருந்தது முன்னாடியே சொல்லியிருப்பேன். அத வந்து வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட 3 ஃபீட் ஹைட் கிட்ட இருந்துச்சு. இந்த இடத்துக்குமே காம்பேக்ட்டா இருந்தது. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது, பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்றதுனால, இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து கன்வென்ஷனலா ஒரு டைப் வரும் இல்லையா? ஒரு சின்ன ஸ்டூல், ஒரு ட்ராயரோட சேர்ந்து அது மாதிரி இருக்கு. ஸோ என்கிட்ட இருந்த திங்ஸ வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் கோல்டன் டச் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, ஒரு பிராஸ் பிளேட் வச்சு அதில வந்து சுரூபம் வச்சிருந்தேன். இது வந்து ரூம்ல வச்சிருந்த ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸு. அது வந்து பார்க்க சுரூபத்த விட பெருசா இருந்துச்சு அப்படின்றதுனால, அத எடுத்து கீழ வச்சுட்டு, சுரூபம் விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரியான ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி அங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த அகர்பத்தி ஸ்டாண்ட வந்து ஒரு ஹோல்டர் ஆக்கியாச்சு. ஏன்னா பிராஸ் தீம் வேணும் அப்படின்றதுனால. டீ லைட் கேண்டில்லாம் ஏத்தி வச்சதுக்கப்புறம் இந்த செட்டப் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த விளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சான்னு தெரியல. எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் விளாக்.